ஸோ 4 வயசு குழந்தை தலைவலி, நடக்க முடியல, வலிப்பு, விளையாடாத காரணத்தினால ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயினில் ஒரு பெரிய கட்டி இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது 5 சென்டிமீட்டர் பை 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த குழந்தை அஸ்ஸாம்லேருந்து இங்கே மெட்ராஸ் வந்திருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது கட்டி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பின்னாடி மைக்ரோ சர்ஜரி மூலமாக இந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த டியூமர் ரிமூவல் வந்து ஃப்ளோரசின் கைடட், அதாவது ஒரு டை ஒன்று குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு சர்ஜரி டயத்தில் அந்த கட்டியை முழுமையாக ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த கட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ அந்த குழந்தை ரேடியேஷன் கிடைக்குது. வந்த சிம்டம்ஸ் எல்லாமே குழந்தைக்கு இப்போ மறைஞ்சிடுச்சு. இப்போ குழந்தை நல்லா விளையாடுது, பேசுது, நடக்க முடியுது, வலிப்பு நின்றுடுது. இப்போ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இந்த கட்டி வந்து கொஞ்சம் ரேரான கட்டி. இது வரைக்கும் 7-8 பேஷண்ட் தான் இது வரைக்கும் ரிப்போர்ட்டே ஆயிருக்கு உலகத்தில். எக்ஸ்ட்ரா வென்ட்ரிகுலர் எப்பெண்டைமோமான்றது அந்த கட்டியை தான் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு இப்போ ரேடியேஷன் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல சர்வைவல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கட்டியை முழுமையாக ரிமூவ் பண்ணதுனால குழந்தையும் இப்போ நல்லா இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் பேசிக்லி இஸ் a 4-year-old child from northeast of India, from Assam. ஸோ குழந்தையால் உட்கார முடியல, நிறைய ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது. there were a lot of seizures, drop attacks-ங்கிறது இட்ஸ் a kind of a seizure. and அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி வந்துட்டு இருந்தது. was not able to walk, was not able to play. Whatever the normal child at the age of 4 could do, the child was not able to do. That was the main reason why which they went in and did a scan. And you can see that the large tumor on the left side of the brain. So it's almost occupying one half of the brain. So left side brain la one half is almost occupied by the tumor. That was the reason why the child was not able to sit, was not able to stand or walk or play, and was also getting fits. And correctly, this tumor is also in the area which is concerned with the speech of the child. So the child was not able to communicate with the parents also as to what is the problem. So we went ahead, we explained the risks involved in the procedure, and we opted for this surgery whereby using a dye. The dye வந்து ஒரு சின்ன ஒரு 1 ml will be injected into the baby about 30 minutes before we start surgery on the tumor. I'll show you the tumor video a little later. But this is how it looks like. The normal brain inge irukkuradhu, and this is the tumor which is seen because of the dye. Through the filter in the microscope, we are able to see the tumor separately and the normal brain separately. So we'll be able to remove only the tumor and not normal brain. So when normal brain is not touched, the patient has better outcome. The patient will not have any complications. பேச்சு ஸ்டாப் ஆகிறதோ இல்லை பேரலிசிஸ் ஆகிறதோ அந்த மாதிரி இருந்த வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நம்ம டியூமர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் டியூமரை எவ்வளோ டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் த மெயின் ரீசன் வை வி இன்வெஸ்ட் இன் டு திஸ். ஸோ பேசிக்காக நான் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி த சேலஞ்சஸ் இன் நியூரோ சர்ஜரின்னு பார்த்தா டியூமர் வந்து பிரெயின் உள்ளார இருக்குது. பிரெயின் நம்மளுக்கு முக்கியமான ஆர்கன். அதில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியாது. இப்போ கேன்சர் சர்ஜரி மற்ற இடத்துல இப்போ கையில் கேன்சர் வந்ததுன்னா கையை எடுத்துடுறாங்க. we are able to forego, and the particular organ we are able to forego and continue with our life. But brain we cannot do that. We have to preserve normal functioning of the brain so that the patient is useful to the society. So the challenge was to remove the tumor without problems. So that is where technology comes in. So in the dye வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1990s இந்த dye யூஸ் ஆகுது. The eye surgeons were using it basically to see any places where there is any hemorrhage in the eye and things like that. So in the particular technology neurosurgery க்கு கொண்டு வந்தாங்க. And this technology was initially developed in Germany and in US, and now we have started using it. We've been using it for the last 4 years with a different kind of a dye called 5ALA அப்படின்னு சொல்லிட்டு. But that is a very expensive dye, almost 1,60,000 just for the dye. So over a period of 4 years we were able to do only for 6 to 8 patients. But this particular dye which is used now is called fluorescein, which is only 60 rupees. So we'll be able to use it for more number of patients where it is deserved, and we'll be able to give better quality of life to these patients. So fluorescein was used by ophthalmologists. Now we have taken it and we are using it during surgery to see the tumor better and to remove the tumor. So roughly நீங்க பாத்தீங்கன்னா இதுதான கான்செப்ட், நார்மல் பிரெயின். And once we use the dye, how இப்போ சாதாரண மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த டை யூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணாக்க we can see the டியூமர், எந்த ஏரியாவில் டியூமர் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் டியூமர் இல்லை, நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோன்னாக்கா பேஷண்ட் காம்ப்ளிகேஷன் வரும். இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணோம், அங்கே தான் டியூமர் இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணோன்னாக்கா the chances of complication is minimal. ஸோ அதுதான் த டெக்னாலஜியோட யூஸ்
and that is how the technology is going to get better. So I'll just show you a small video of how this particular surgery was done, so you will be able to understand better. ஸோ மூளை சரௌண்டிங் கவரிங் ஒரு லேயர் இருக்குது நம்ம டியூரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே அதுக்கு கீழே தான் அந்த டியூமர் இருக்கிறது. அந்த டியூமர் இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நார்மல் பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது நம்மளால். ஸோ இப்போ அந்த ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்ணும்போது நார்மல் பிரெயின் இந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் வந்து டியூமர் டிஷ்யூ தெரியுது, அதோட மார்ஜின் நம்மளுக்கு இப்போ தெரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூமரை பிட் பை பிட் வி ரிமூவ் த டியூமர். இப்போது கேன்சர் சர்ஜரி மற்ற இடங்களில் வந்து எப்படின்னாக்க டியூமர் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டர் மார்ஜின் கொடுத்து மொத்த டியூமரை ரிமூவ் பண்ணுறோம். பட் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த டியூமரை செப்பரேட் பண்ணிட்டோம் நார்மல் பிரெயின்லேருந்து, பட் இங்கே இருக்கிற டியூமருக்கும் நார்மல் பிரெயினுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல அந்த டெப்த்தில். அப்போ நம்ம அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது இது நார்மல் பிரெயின், இது டியூமர், நம்மளுக்கு கிளியர் கட் மார்ஜின் தெரியுது. ஸோ வி கேன் ரிமூவ் ஒன்லி த டியூமர் அண்ட் லீவ் பிஹைண்ட் நார்மல் டிஷ்யூ. ஸோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போதே நம்ம டிசெக்ட் பண்ண முடியும், அந்த டியூமரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஈவன் சின்ன சின்ன பிட்ஸ் இருந்ததுனாலும் அந்த பிட்ஸையும் நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ டியூமர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த சின்ன பிட்ஸ் அங்கே தெரியறதையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், சேஃபாக ரிமூவ் பண்ண முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்கேன் அந்த குழந்தைக்கு. அண்ட் நீங்கள் பார்க்குறது இந்த பிளாக்காக தெரிகிற இடம் வந்து ஏர். நம்ம எடுத்ததுக்கு பின்னாடி அந்த இடத்துல இட்ஸ் ஃபில்ட் அப் வித் ஏர் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் சீன். நான் டோட்டலி இது பிரெயின் அப்படியே மூவ் ஆயிருந்ததும் நார்மல் பொசிஷன் வந்திருக்கு, அந்த கட்டியும் அங்கே இல்லை. ஸோ இந்த கட்டியை அனாலிசிஸ் அனுப்பும்போது அதுலேயும் இன்னொரு சர்ப்ரைசிங் திங் வாஸ் இட் கேம் எஸ் எக்ஸ்ட்ரா வென்ட்ரிகுலர் எப்பெண்டைமோமான்றது. எப்பெண்டைமோமாங்கிறது பேசிக்காக இந்த டியூமர் வந்து மூளைக்கு உள்ளார நீர் இருக்கும் எல்லாருக்குமே, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்கிறது. அந்த நீர் இருக்கிற இடம் பேர் வென்ட்ரிக்கல்னு. அந்த வென்ட்ரிக்கலை லைன் பண்ணுற டிஷ்யூ வந்து எப்பெண்டைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கட்டி தான் எப்பெண்டைமோமா. ஆனால் இந்த கட்டி வந்து அந்த மாதிரி நீர் பைக்குள்ளே இல்லை, அந்த வென்ட்ரிக்கிள்குள்ளே இல்லை, எக்ஸ்ட்ரா வென்ட்ரிக்கிள் வெளியில் இருந்தது, அதுலேருந்து உருவான கட்டி. ஸோ இட் இஸ் a வெரி ரேர் டியூமர். ஸோ இதில் பார்க்குற மாதிரி there are only about 7 reported cases. இது வரைக்கும் 7 கேஸ் தான் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு அக்ராஸ் த வேர்ல்டு. அண்ட் இதுவும் 2015 7 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணதில் இது வரைக்கும் அது மாதிரி கட்டி இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ இட் வாஸ் a rare tumor in a child. மற்ற கட்டிகள் வந்து மோஸ்ட்லி வேர் in adults. So in a child this kind of tumor presenting is very rare, and removing the entire tumor without causing any problems to the child is the important thing that we wanted to stress. Roughly these children survive for, minimum survival is about 5 years, but when we give radiation, the radiation treatment mathadallam kudukumbodhu the survival can be prolonged, and we see that at least 65% of them, more than 2/3 will definitely survive minimum of 5 years.